ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி 1 பார்ட் சிக்கன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிக்கன் எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டு இதை நல்லா பெரட்டி வச்சு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் செய்கிற பேன்லேயே எண்ணெய் விட்டு கோழி எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டரில் வறுத்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இதை பெரட்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, சிக்கன் வெந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் அதே எண்ணெயில் பிரிஞ்சி இலை 2 போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகும் மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதுவும் நல்லா வதக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/2 hour ரைஸை 2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணிங்கிற அளவில் 3 கப்பு தண்ணி விட்டு இது நல்லா கொதித்து வரணும். ரைஸை இப்போ ஊற வச்ச ரைஸை கொட்டி நல்லா ஹை ஃப்ளேமில் தண்ணி சுண்டுற அளவு வேக வச்சுக்கோங்க ரைஸை. இப்போ ரைஸில் தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, ஓரளவு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச சிக்கன் எல்லாத்தையும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த ரைஸ் ரொம்ப சிம்பிளாக, பிரியாணி வேணாங்கிறப்ப இதை செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 15 minutes சிம்மில் வச்சு தம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ருசியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.